all, I am Gayatri Suresh, FST mentor at Entry. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Bootstrap யூஸ் பண்ணி ஒரு ஃபுட் ஆப் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். யூசிங் Bootstrap நம்ம வந்து ஒரு ஃபுட் ஆப் கிரியேட் பண்ண போறோம். இதுதான் அந்த டெமோ அப்ளிகேஷன். இந்த டெமோ அப்ளிகேஷன்ஸ்ல நான் ஒரு nav bar, carousel, அப்புறம் about us கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஓரியன்டட். இந்த ப்ராஜெக்ட்ஸோட ஃபுட் ஆப்போட ப்ராடக்ட்ஸ் என்னங்கிறத ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் காண்டாக்ட் அஸ். ஸோ இந்த டெமோ அப்ளிகேஷன்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு எல்லாருமே விஷுவல் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு ஃபுட் ஆப் டாட் ஹெச்டிஎம்எல்லை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஹெச்டிஎம்எல்ல ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ஸ்கெலிட்டன் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பூட்ஸ்ட்ராப் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண போறீங்கன்னா அதோட இன்பில்டு கோடான சில லிங்க் அஸ் வெல் அஸ் நம்ம என்ன ஆட் பண்ணணும், ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸை ஆட் பண்ணணும். ஓகே, சிடிஎன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் சிஎஸ்எஸ் ஃபைல்ஸை காப்பி பண்ணிவிட்டு அதை ஹெட்டர் பார்ட்டில் அப்டேட் பண்ணிடுறேன். அடுத்தது இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான அதாவது சிடிஎன் டெக்னிக்கோட ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸையும் நம்ம ஆட் பண்ணிடணும். எங்கே ஆட் பண்ணணும்? ஹெட்டர் பார்ட்டில். ஓகே, ஒன்ஸ் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் பூட்ஸ்ட்ராப் கோடை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோம்? nav bar. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படிங்கிறதுக்குள்ளே அப்டேட் பண்ண போகிறோம். கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் நம்ம கண்டென்ட்டை வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து க்ரியேட் பண்ணோம். ஓகே, இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்குள்ளே இது வந்து பூட்ஸ்ட்ராப்போட ஒரு இன்பில்டு கிளாஸ். ஓகே, இது 100% வித்தை வந்து க்ரியேட் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து nav bar அப்டேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ காம்பனன்ட்ஸ்குள்ளே போயிட்டு nav bar செலக்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம nav barல நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஏன்னா கஸ்டமைஸ் ப்ராஜெக்ட்ஸ் இல்லையா, நம்ம அப்ளிகேஷன்ஸில் இருக்கிற இன்பில்டு கோடை நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்றப்பல மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து nav bar எனக்கு லைட் nav bar தான் வேணும். இந்த nav barக்குள்ளே உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க. இதில் நான் கண்டெய்னர் ஃப்ளூயிட் க்ரியேட் பண்ணுறேன். பட் எனக்கு வந்து கண்டெய்னராக இருக்கட்டும். கண்டெய்னராக ஃபிக்ஸ்டு வித், நாட் ஃபுல் வித். ஸோ ஃபிக்ஸ்டு வித் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம இங்கே லிங்க் இருக்கு இல்லையா, இந்த லிங்க்குக்கு பதிலாக நம்ம அதை ஸ்பேன் எலமெண்ட்டாக நான் மாற்றிக்க போகிறேன். இந்த லிங்க்கை ஏன்னா என்னோட அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்றாப்புல நான் மாற்றிக்கிறேன். ஸ்பேன். இங்கே nav barக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் என்னது? ஃபூடி. ஸோ ஃபூடின்னு மாற்றிட்டு இந்த nav bar பிராண்டை நம்ம nav bar ஹெட்டர் இந்த கிளாஸஸ்க்கு தான் நம்ம சிஎஸ்எஸ் எழுத போகிறோம். ஸ்பேனுக்கு அப்புறம் நம்ம எனக்கு வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு தேவை. ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணி நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு 2 லிஸ்ட்டு மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அன்ஆர்டர் லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டில் எனக்கு தேவையான கிளாஸஸ் மட்டும் நான் எழுதிக்கிறேன். nav justify content end. இது எதுக்காகனா ரைட் சைடு எண்டில் வந்து எனக்கு இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டு டிஸ்பிளே ஆகணுங்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து ஹோம், இதோட ஐடியும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நேவிகேட் ஆகும். ஓகே, செகண்ட் லிஸ்ட் வந்து about us, அதோட நேவிகேஷன்ஸையும் அப்டேட் பண்ணிடலாம். about us. ஓகே, ரிமைனிங் லிஸ்ட்டை ஆட் பண்ணலாம். ப்ராடக்ட்ஸ், ப்ராடக்ட். அடுத்த லிஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ். இங்கே வந்து ஃபீச்சர். லாஸ்ட் வந்து காண்டாக்ட். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து லிஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ரன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் டிஃபால்ட் ப்ரௌசர். ஓகே, ஸோ நமக்கு இங்கே வந்து க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள் ஃபுட்டு. ஓகே, ஸோ ஃபுட் அப்படிங்கிற ஸ்பேனும் அதுக்கப்புறம் நம்மளோட கண்டென்ட்டான என்ன கண்டென்ட் க்ரியேட் ஆகிருக்குது, நம்மளோட nav barோட கண்டென்ட் எல்லாம் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் ஸ்டைல் ஷீட் எழுத போகிறேன். எங்கன்னா ஹெட்டர் பார்ட்டுக்குள்ளே
லிங்க் ரிலேஷன் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் எழுதுகிறோம். ஸோ லிங்க் ரிலேஷன்ஸில் ஸ்டைல் ஷீட், ஹெச்ஆர்எஃப்குள்ள ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ், டைப்குள்ள டெக்ஸ்ட் ஸ்லாஷ் சிஎஸ்எஸ். ஓகே, இதை அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டைல் ஷீட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஓகே, இதுக்குள்ள டாட் nav பாரோட ஹைஃபன் ஹெட்டருக்கு என்ன அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஹெட்டருக்கு ஒரு ஃபாண்ட் சைஸ் 50 பிக்சல். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட வெயிட் வந்து போல்டர். அப்புறம் ஒரு கலர் வந்து க்ரீன் கலர். அதுக்கப்புறம் நான் நாவோட லிங்க் இருக்கு இல்லையா, நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த நாவோட டாட் nav லிங்க்குங்கிற ஒரு இன்பில்டு கிளாஸஸ் இருக்குது. அதுக்கு வந்து ஜஸ்ட்டு நான் கலர் மட்டும் மாற்றுறேன். கலர் வந்து ஒரு பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஃபாண்ட் சைஸஸ் நான் அப்டேட் பண்ணிடுறேன் 20 பிக்சல்ஸ். ஓகே, இப்போ நம்ம போய் வெப்சைட்ஸில் பார்த்துக்கலாமா? ஓகே, nav பார். ஓகே, க்ரீன் கலர் நமக்கு அப்டேட் ஆகலை. nav பார் ஹெட்டருக்கு டாட் nav பார் ஹெட்டர். இங்கே டாட் nav பார் ஹெட்டர் தானே, இதுதான் நம்மளோட கிளாஸஸ். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, ஸோ இப்போ நமக்கு nav பார் ரெடி. ஒன்ஸ் nav பார் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு கெராசோல் அப்டேட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம டெமோ வெப்சைட்டில் செகண்ட் பார்ட் என்னது, கெராசோல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு nav பாருக்கு அப்புறம் நம்ம அதே வெப்சைட்ஸில் போயிட்டு கெராசோல் காம்பனன்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, கெராசோலில் நம்ம என்னென்னா, எனக்கு வந்து எது வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸோடு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இந்த கெராசோல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இன்பில்டு கோடை காப்பி பண்ணிவிட்டு நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். nav பாருக்கு அப்புறம் nav பார் கம்ப்ளீட் பண்ணிட்டனால அதுக்கு கீழே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு கெராசோல்லையும் இமேஜஸ் மட்டும் அப்டேட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கெராசோலில் இமேஜஸ் அப்டேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இமேஜஸை இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்றாப்புல ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கனால நான் எல்லா கெராசோல்லையுமே இங்கே பாருங்கள், கெராசோலோட ஐட்டம்ஸில் வந்து இமேஜஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேவா, 3 இமேஜஸ் எங்கெல்லாம் இமேஜஸ் எம்டியாக இருந்ததோ அங்கே எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கெராசோலை போய் செக் பண்ணலாம். இப்போ நமக்கு இந்த வித் சைஸஸில் வந்திருக்குது. ஸோ இதையும் நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். இதுக்கு நம்ம சிஎஸ்எஸ் எழுதலாம். ஓகே, என்ன சிஎஸ்எஸ் எழுத போகிறேன் அப்படின்னா, நம்ம ஃபுட் ஆப்பில் போயிட்டு எங்கே இருக்குது அந்த கெராசோல் ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ இமேஜஸ் எங்கே இருக்குதோ அந்த இமேஜஸோட கிளாஸஸை எடுத்துக்கோங்க. இது தானே, ஸோ கெராசோல் ஐட்டம் இதை தான் எடுக்கணும். அதுக்குள்ளே தான் இமேஜஸ் இருக்குது. இந்த கெராசோல் ஐட்டம்குள்ளே இருக்கிற இமேஜஸ்க்கு டாட் கெராசோல் ஐட்டம் இமேஜ். இதுக்கு வந்து நம்ம வித்து எப்படி இருக்கணும்னா 100% இருக்கட்டும். ஆனால் ஹைட்டை வந்து கம்மி பண்ண போகிறோம். ஹைட்டு வந்து 450 பிக்சல் மட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ போய் நம்மளோட கெராசோல் பாருங்கள். ஓகே, ஸோ கெராசோல் வந்து ப்ராப்பராக அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, இமேஜஸ் வேணும்னா நீங்கள் என்ன இமேஜஸ் வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்டேட் பண்ண போகிறது ஒரு கிரிட்டை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ கெராசோல்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட கெராசோல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு கண்டென்ட் முடிச்சிட்டா அந்த கண்டென்ட்டை இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஒர்க் அவுட் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ 2 பார்ட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு கிரிட்டை அப்ளை பண்ண போகிறேன் இந்த ப்ராஜெக்ட்ஸில். ஸோ டிவ் கிளாஸ் வந்து அகெயின் நான் கண்டெய்னர் கொடுத்தா நமக்கு ஃபுல் வித்தை எடுத்துக்காது. இந்த கண்டெய்னருக்குள்ளே நான் வந்து கிரிட்டுனாலே ரோ காலம் தானே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ரோக்குள்ளே டிவ் கிளாஸ் வந்து 2 காலமாக கண்டென்ட்டை பிரிக்க போகிறேன். ஒரு காலமாக 5 காலமாகவும் இன்னொரு காலமாக வந்து 7 காலமாகவும் ஸ்ப்ளிட் பண்ணி டேட்டாஸை அப்டேட் பண்ண போகிறேன். காலம் 7. ஓகே, இதுக்குள்ளே நான் 2 விதமான கண்டென்ட் வந்து நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு காலம் 5க்குள்ளே நான் இமேஜஸும் செகண்ட் காலம்குள்ளே சம் கண்டென்ட்டும் அப்டேட் பண்ணி நான் காமிக்கிறேன்.
ஓகே. இப்ப நான் என்னென்ன கன்டென்ட் இங்க கண்டெய்னருக்குள்ள, அதாவது இந்த காலம்க்குள்ள அப்டேட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு இமேஜ். ஓகே. ஸோ ஒரு 5 காலம்ஸ்க்குள்ள இமேஜஸ் அப்டேட் பண்ணிட்டு, அந்த இமேஜஸ்க்கு கிளாஸஸ் இன்பில்ட் கிளாஸஸ் ஆன இமேஜ் ரெஸ்பான்சிவ் சர்க்கிள்ல இமேஜ் சர்க்கிள்ல குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு சிஎஸ்எஸ் கிளாஸஸ் எழுதப் போறேன். அதனால அதுக்கு பேரு வந்து மார்ஜின்னு வச்சிருக்கேன். ஓகே. அப்புறம் ஸ்டைலும் குடுத்துருக்கேன். இந்த இமேஜ் வந்து எங்க வரணும்னா, ஃப்ளோட் லெஃப்ட்ல மார்ஜின் டாப்ல இருந்து அதுக்கு ஒரு கேப் வேணும். ஸோ 100 பிக்சல் கேப் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இமேஜுக்கு ஒரு இன்பில்டான விட்த் அண்ட் ஹைட் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? இது காலம் 5 இதுக்குள்ள குடுத்துருக்கேன். டிவ்வுக்குள்ள. செகண்ட் டிவ் வந்து என்னன்னா, காலம் 7 அதுக்குள்ள நானு வந்து மார்ஜின் அப்படின்ற கிளாஸஸ்க்குள்ள ஒரு ஹெட்டிங்கும், ஒரு பேராகிராஃபும் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பட்டன். இந்த பட்டன்ல பிடிஎன் சக்சஸ் அப்படின்னா, நமக்கு ஒரு இன்பில்டு பட்டன் கிளாஸ் சக்சஸ் பட்டன்னாலே நமக்கு கிரீன் கலர்ல ப்ரொடியூஸ் ஆகும். இங்க ஒரு சிஎஸ்எஸ் கிளாஸஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம ஆட் பண்ண போறோம். இன்பில்டு சிஎஸ்எஸ் இல்ல. எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எழுத போறோம். ஓகே. இப்ப இந்த கண்டெய்னர நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த மாரி வரும். அதாவது காலம் 5ல ஒரு இமேஜஸும், காலம் 7ல ஒரு கன்டென்ட்டும். பட் இதோட அவுட்புட் நீட்டா இல்ல இல்லையா? இதுக்கு நம்ம சிஎஸ்எஸ் எழுதலாம். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். என்ன எழுத போறேன்னா, இங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு H3 ஹெட்டிங்கா? இங்க ஒரு H3 எழுதியிருக்கோமா? இந்த H3க்கு நம்ம ஒரு சிஎஸ்எஸ் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் அது மேல இருந்து ஒரு கேப் தேவை. அப்ப பேடிங்கோட டாப் வந்து ஒரு 200 பிக்சல் கேப்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃபாண்டோட சைஸ் வந்து ஒரு 50 பிக்சல். அதுக்கப்புறம் ஃபாண்டோட வெயிட்டும் குடுத்துறலாம். வெயிட் வந்து போல்டர். ஓகே. இது வந்து H3க்கு. அடுத்தது வந்து நம்ம H3க்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மார்ஜின் அப்படின்னு ஒரு இன்பில்ட் கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுல நான் என்ன குடுக்குறேன்னா, ஜஸ்ட் வந்து பேடிங்ல லெஃப்ட் சைட்ல இருந்து எனக்கு ஒரு கேப் வேணும். எவ்வளோ கேப் வேணும்னா, ஒரு 50 பிக்சல். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோமா? BTN1. ஓகே. இங்க இதுக்கு என்னன்னா, அந்த பட்டனுக்கு வந்து ஒரு பார்டர் ரேடியஸ், ஓகே, ரவுண்டட் பார்டரா வர்றதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு பேக்கிரவுண்ட் கலர். ஓகே. பட்டன் என்ன கலர் வச்சுக்கலாம்? ஒரு கிரீன் கலர் ஆஃப் பட்டன். ஓகே. பட்டனுக்கு வந்து ஒரு பேடிங். 2 பேடிங் குடுக்குறப்ப நமக்கு டாப் டூ பாட்டமும், லெஃப்ட் டூ ரைட்டும் ஸ்பேசஸ் வரும். ஓகே. வேற என்ன? பட்டனுக்குள்ள இருக்க கன்டென்ட்டோட ஃபாண்ட் சைஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணியாச்சா? இப்ப போய் நம்ம அவுட்புட் பார்க்கலாமா? ஓகே. இப்ப நீட்டா இருக்கா? பார்த்தீங்களா? நமக்கு லெஃப்ட்ல இருந்து ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் டாப்ல இருந்து கேப்பு, பட்டன் கலர். பட்டன் ஆல்ரெடி சக்சஸ் பட்டன். இப்ப ஹோவர் பண்றப்ப நம்ம குடுத்திருக்க கலர் மாறுது. ஸோ அபவுட் அஸ் கன்டென்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு வெப்சைட்டோட nav பார், கெரோசோல் அண்ட் அபவுட் அஸ் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ், அதாவது இங்க இருக்க ப்ராடக்ட்ஸ், ஃபீச்சர்ஸ் அண்ட் கான்டாக்ட்ட பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோல ஒரு வெப்சைட்டோட nav பார் எப்படி கிரியேட் பண்றது, கெரோசோல் எப்படி கிரியேட் பண்றது, ஒரு அபவுட் அஸ் பேஜ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ரிமைனிங் இருக்கிற ப்ராடக்ட்ஸ், ஃபீச்சர்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே.